Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 36 உடம்பு சுற்றளவு உள்ள சுடிதாருக்கு வந்து என்னென்ன அளவுகள் வைத்து நம்ம வந்து அதை கட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் இத வந்து ஃபோல்டிங் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து நான் நாலா மடிக்காம எனக்கு தேவையான சுற்றளவு வரைக்கும் மட்டும் தான் நான் மடிச்சு எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி மடிக்கும்போது உங்களுக்கு வந்து சைடுல எக்ஸ்ட்ரா துணி வரும். நமக்கு வந்து துணி பத்தலங்கற பிரச்சனை வராது. என்னோட சுற்றளவு பாத்தீங்கன்னா 36. அதே ஒரு பக்கம் மட்டும் 9 இன்ச். இதோட 2 இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணி 11 இன்ச் வர மாதிரி நான் இத வந்து மடிச்சு எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி மடிக்கும்போது உங்களுக்கு துணி பத்தலங்கற பிரச்சனை வராது. எந்த சைஸா இருந்தாலுமே நீங்க இந்த மாதிரி மடிச்சு எடுக்கலாம். இப்போ 11 இன்ச் சுற்றளவு இருக்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் மடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா என்னோட அளவுகளை நான் மார்க் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா இந்த 36 இன்ச் வந்து சுடிதாரோட அளவு, அதாவது உடம்போட அளவு எடுக்காம உங்களோட Dressோட அளவு எடுத்து இத வந்து நம்ம கட் பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன அளவு வைக்கிறது, அதாவது ஷோல்டர், நெக் எல்லாமே எப்படி வைக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட உயரத்தை எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 40 இன்ச் உயரம். அந்த உயரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம துணி மடிக்கும்போது கரை பகுதி வந்து மேல இருந்து கீழ, அதாவது உயரத்துக்கு வர மாதிரி நீங்க மடிச்சு எடுத்துடுங்க. இப்போ அடுத்ததா நெக் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் 2.5 இன்ச் கழுத்தோட அகலம் வைக்க போறேன். 2.5 இன்ச் கழுத்தோட அகலம். அடுத்ததா ஷோல்டர் பாத்தீங்கன்னா 6 இன்ச் நான் வைக்கிறேன். இதுக்கு ஃபோல்டிங் சைடுல இருந்து 6 இன்ச் ஷோல்டர். இது வந்து எந்த அளவு வரும் அப்படிங்கறது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்க இப்பதான் தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படினா கூட அந்த Dressோட சுற்றளவு, அதாவது முன்பக்கம் 18 இன்ச் பின்பக்கம் 18 இன்ச் வந்ததுனா இதே அளவு வச்சு நீங்க கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ அடுத்ததா நெக்கோட இறக்கம். நான் ஃப்ரண்ட் நெக் ஃபர்ஸ்ட் மார்க் பண்றேன். 5.5 இன்ச் முன்பக்க கழுத்து. அடுத்ததா ஆர்ம் ஹோல். ஷோல்டர் வந்து நான் 6 இன்ச் வச்சிருக்கேன். அதே 6 இன்ச் ஆர்ம் ஹோலுக்கும் நான் கொடுக்கிறேன். மேல இருந்து கீழ 6 இன்ச். இந்த 6 இன்ச் மார்க் பண்ணும்போது லாஸ்ட் வரைக்கும் அந்த 6 இன்ச் இருக்குதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிடுங்க. அந்த லைன் கரெக்ட்டா நேரா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கங்க. அடுத்ததா நம்ம இதுக்கு வந்து நெக், ஆர்ம் ஹோல், ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து செக் பண்ண போது சுற்றளவு ஏற்கனவே எனக்கு தேவையானது நான் எடுத்து மடிச்சிருக்கேன். அதனால கரெக்ட்டான அளவை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்க போறேன். கரெக்ட்டான அளவு 9 இன்ச். அந்த 9 இன்ச்சை ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததா தையலுக்கான அளவு நான் 2 இன்ச் விட்டுருக்கேன். ஏன்னா என்னோட கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா சைடுல கொஞ்சம் துணி வேணும் அப்படின்னு கேட்டதனால நான் 2 இன்ச் விட்டுருக்கேன். நீங்க 1 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் கூட விட்டுக்கலாம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா 2 இன்ச் வரைக்குமே விட்டுக்கலாம். அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு எடுக்க முன்னாடி உயரம் எடுத்துருங்க. உயரம் 12 இன்ச். இந்த 12 இன்ச் 13 இன்ச் நீங்க கழுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த 12 இன்ச்ல எடுத்துட்டு மேலே எடுத்துக்க சுற்றளவை விட 1 இன்ச் கம்மியா வைக்கலாம். இப்போ மேலே வந்து 9 இன்ச் நான் எடுத்துக்க சுற்றளவு. அதுல 1 இன்ச் கம்மி பண்ணி 8 இன்ச் சுற்றளவு. அதே மாதிரி தையலுக்கு பாத்தீங்கன்னா மேலே எத்தனை இன்ச் விட்டுருக்கோமோ அதே அளவு தான் இடுப்போட சுற்றளவுலயும் தையலுக்கு விடணும். அடுத்ததா நம்ம ஸ்லிட் பாத்தீங்கன்னா 22 இன்ச்ல நான் மார்க் பண்றேன் ஸ்லிட். இப்போ ஸ்லிட்டோட சுற்றளவு மார்க் பண்றோம். சுற்றளவு மேல நம்ம மார்க் சுற்றளவு எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவை நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இதுல வந்து எக்ஸ்ட்ரா வரணும்னு அவசியம் இல்ல. உங்களோடது வந்து 36 இன்ச் அப்படிங்கும்போது கரெக்ட்டான மேல இருக்க சுற்றளவு அதே அளவை ஸ்லிட்லயே நீங்க கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 லைனுமே ஜாயின் பண்ணிரலாம். கரெக்ட்டான அளவுல ஒரு லைனை, அதே மாதிரி தையலுக்கு எவ்வளவு விட்டுருக்கீங்க அப்படிங்கறதை நீங்க மார்க் பண்ணிரலாம். இந்த ஸ்லிட் வரைக்கும் மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழ வரைக்கும் நீங்க ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லிட்ல இருந்து கீழ எக்ஸ்ட்ரா நீங்க கொடுக்க வேணாம், அதே அளவே கொடுத்துக்கலாம். இப்போ நான் நெக் ஷேப் கொடுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப் ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ துணி நாலா மடிச்சிருக்கிறதுனால இதுல முன்பக்க துணியும் இருக்கு, பின்பக்க துணியும் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து எந்த நெக் மேல இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுங்க. இப்போ முன்பக்க நெக் எனக்கு வந்து 5 இன்ச்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து முன்பக்கத்தோட கழுத்து ஷேப் மார்க் பண்ணிருக்கேன். அடுத்ததா பின்பக்கத்தோட கழுத்து இறக்கம் மார்க் பண்ணிரலாம். 6 இன்ச்
பின்பக்கத்தோட கழுத்து இறக்கம் அதையும் நீங்கள் மார்க் பண்ணி அதோட ஷேப் கொடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரே துணி தான் நம்ம 2 நெக்குமே மார்க் பண்ணியிருக்கோம். 1/2 இன்ச்சு தான் நெக்கோட இறக்கம் வந்து வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஆம்போலோட ஷேப் கொடுத்துடலாம். ஆம்போல் ரொம்ப தூக்கி கொடுக்காம நல்லா இறக்கியே கொடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம உள்பக்க வளைவு கொடுக்க போகிறதில்ல, அதனால் நல்லா இறக்கியே அந்த ஷேப்பை கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி தையலுக்கான அளவு கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரி முன்பக்க நெக்கும் பின்பக்க நெக்கும் 2 நெக்குமே நம்ம மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த அளவு வந்து மாறாது. இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கும் போது பின்பக்கத்தோட கழுத்தோட அகலமோ இறக்கமோ மாறாது. அதனால் இந்த மாதிரி 2ஐயும் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முன்பக்க நெக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். முன்பக்க கழுத்து டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சைடை கட் பண்ணலாம். சைடு வந்து கீழே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம ஸ்லிட் வரைக்கும் கொடுக்குறோம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரெஸ்ஸு 36 ட்ரெஸ்ஸோட உடம்பு சுற்றளவு மட்டும் எடுத்து நம்ம வந்து இந்த அளவு கொடுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் இப்போ தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே அளவு நீங்கள் கொடுத்து கூட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஆம் ஹோல் சைடு எல்லாமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம முன்பக்க நெக்கு கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பின்பக்க நெக்கு நம்ம கட் பண்ணணும். ஆனால் மார்க் பண்ணியிருக்கோம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம ஸ்லிட் லைனை சின்னதாக ஒரு மார்க் கொடுத்துருங்க. இது வந்து தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், 2 ஈவனாக வர்றதுக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்பக்கம் இருக்க துணி எடுத்துடலாம். இப்போ இதுதான் என்னோட முன்பக்க துணி, அதாவது நெக்கு முன்பக்க நெக்கு மட்டும் கட் பண்ணியிருக்கத நம்ம தனியாக எடுத்துட்டோம். இது வந்து முன்பக்க துணி. இப்போ இதை பழையபடி ஃபோல்டு பண்ணி பின்பக்க நெக்கு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவே ஈஸி. நம்ம தனித்தனியாக வந்து நெக்கை வந்து மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பின்பக்கம் அப்படிங்கும்போது நெக்கு மட்டும்தான் நமக்கு வித்தியாசம் வரும். அதனால் இந்த மாதிரி ஒரே லைனில் வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ பின்பக்க நெக்கும் கட் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது. 4ஆக மடித்து அப்படியே கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ரொம்ப. இதே டைப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி இல்லைங்கிற நம்ம தைக்கும்போது துணி நிறைய தேவைப்படும், அந்த மாதிரி இல்லைங்கிற பிரச்சனை வராது. இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதோட ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இதையுமே வந்து நான் சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கீழே ஈவனாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்லீவோட உயரம் எல்லாமே மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மடிப்பை வந்து மார்க் பண்ண போகிறோம். அதாவது கீழே வந்து டபுள் ஃபோல்டு பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு நான் வந்து விடுறேன். இது வந்து டபுள் ஃபோல்டு பண்ணுறதுக்கு இந்த 1 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி துணி வந்து 4 மடிப்பாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. 2 ஸ்லீவுமே நம்ம கட் பண்ணுறோம் சேர்த்து. இந்த 1 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக ஸ்லீவோட உயரம். ஸ்லீவோட உயரம் எனக்கு 5.5 இன்ச்சு. ஃபஸ்ட்டு 5.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங். அடுத்ததாக 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டு அடுத்ததாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய ஸ்லீவோட உயரம். சுற்றளவு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. எனக்கு தையலோடு சேர்த்து 10 இன்ச்சு தேவைங்கிறதுனால நான் அதை அப்படியே விட்டுடுறேன் மார்க் பண்ணாமல். நீங்கள் அதிகமாக இருந்ததுன்னா 10 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவோட ஷேப் கொடுத்து நம்ம மார்க் பண்ணிடலாம். நார்மலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இது வந்து உள்குழிவு கொடுக்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் மேலே தூக்கி அதோட ஷேப்பை கொடுத்துடலாம். இதுதான் என்னோட சுடிதாரோட ஸ்லீவு. ரொம்பவே ஈஸியாக வந்து இதை மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தையலுக்கும் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம், அந்த லைன்லேருந்து கட் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஸ்லீவை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஸ்லீவோட துணி இருக்குது. அதாவது சைடு 2 ஸ்லீவும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு 4ஆக மடித்து நீங்கள் கட் பண்ணுங்கள். நீங்கள் விரித்து பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து 2 ஸ்லீவோட துணி. இதை வந்து கரெக்டாக நம்ம மடித்து எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு
36 இன்ச் சைஸ் உள்ள உடம்போட சுற்றளவு உள்ள சுடிதார் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்ன அளவில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை இதே மாதிரியே இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.